எல்லா டீச்சர்ஸ்க்கும் வணக்கம். நேத்து நம்ம பார்த்ததோட கண்டினியூட்டிய இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாருமே செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அந்த இதை கரெக்டாக அந்த என்ன ப்ரொசீஜர் வந்து நமக்கு வரல. இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது கரெக்டாக தெரிஞ்சிடும். ஒரு 2 தடவைக்கு அப்படி தான் இருக்கும். 2 தடவை செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓரளவு கரெக்டாக இருந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ பாருங்க, நம்ம நேத்து பண்ணது வந்துட்டு ஏ இமேஜ், அதாவது ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆண்ட், ஏ ஃபார் ஆக்ஸ், இந்த 3 படமுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம். இதை வச்சு ஒரு கண்டென்ட் எப்படி ரெடி பண்றது பிபிடியில் அப்படிங்கிறது மட்டும் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம நேத்து செலக்ட் பண்ணி வச்சது. ஒரு ஃபோல்டரு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம், PMA1 அப்படின்னு. அந்த ஃபோல்டரில் தான் நம்ம போட்டு வச்சோம். இப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணி, ரைட் கிளிக்கில் வியூ, ஷார்ட் பை, குரூப் பை இப்படின்னு நிறைய இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு இருக்கும். அந்த நியூக்குள்ளே போனீங்கன்னா இதில் நிறைய இருக்குது பாருங்க, மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த இதை நாம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு பிபிடி இது வந்துட்டு நமக்கு வந்துடும். அதில் கீழே நம்ம பேர் கொடுக்கணும். என்ன பேர்? நம்ம ஏ லெட்டர் தானே அடிக்கிறோம், ஏ லெட்டர். அந்த ஏ லெட்டர் அப்படிங்கிறதுக்காக நான் அடையாளத்துக்கு ஏ அப்படின்றது மட்டும் போட்டுட்டு என்ட்ரி கொடுத்துட்டோம்னா இந்த பவர் பாயிண்ட்டுக்கு பேர், அதாவது இந்த பிபிடிக்கு பேரு இந்த பிபிடிக்கு பேர் வந்துட்டு ஏ அப்படின்னு ஆயிரும். இதை நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றோம். இப்படிதான் நமக்கு ஓபன் ஆன உடனே ஸ்கிரீன் வந்து இப்படிதான் இருக்கும். இதை நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். கிளிக் டு ஆட் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு உடனே நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே இப்படிதான் வரும். இது வந்து பிபிடியோட ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு பிபிடியை நியூவா நம்ம செலக்ட் பண்றோம். அந்த பிபிடியை பேர் வச்சோம். பேர் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேர் அந்த பிபிடிக்கு ஏ அப்படின்னு நம்ம பேர் வச்சோம். ஏன்னா ஏ ஃபார் ஏக்கான ஜிப் தான் நம்ம ரெடி பண்ண போறோம், அதனால ஏ அப்படின்னு வச்சோம். இது அடுத்து இதை வந்து மெயின் மெனு பார் இருக்குது. இதுல பாருங்க, மேல நாம பேர் வச்ச அந்த பிபிடியோட பேர் ஏ பவர் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. இது வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கீழே இருக்கிறது வந்து மெனு பார். இதுல பாத்தீங்கன்னா ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன், இது நமக்கு மெயின். இந்த 4 தான் நமக்கு மெயின். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து இருக்கிற மெனு பார்ல அடுத்து இருக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 4 மட்டும்தான் நமக்கு வேணும். மெனு பார்ல ஃபைல், ஹோம், இன்சர்ட், டிசைன். இப்போ ஃபைல் ஓபன் பண்ணா எப்படி ஆகுது, இந்த மாதிரி ஓபன் ஆகுது. ஓகே, பேக் போயிடலாம். அடுத்து ஹோம் தான் இப்போ ஓபன் ஆயிருக்குது. இங்க நிறைய இருக்குது ஹோம் பேஜ்ல.
என்னென்ன வேணுமோ அந்த மெனு பாருக்கு கீழே இருக்கக்கூடிய பார்ல அந்த ஹோம் பேஜ் ஹோம் பார்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல. அடுத்து இன்சர்ட் அப்படிங்கிறதுல நியூ ஸ்லைடு டேபிள் எல்லாமே இருக்கும். இதுல தான் நாம பிக்சர்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த இன்சர்ட் பார்ல போயிட்டு இன்சர்ட் மெனுல போய் பிக்சர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்ச பிக்சர்ஸை செலக்ட் பண்ணி இங்க கொண்டு வரணும், இன்சர்ட் பண்ணணும். சரி, அடுத்து டிசைன் இருக்குது. இந்த டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு இந்த ஸ்லைடோட டிசைன் வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த டிசைன்ல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடு வந்துட்டு நமக்கு எந்த டிசைன்ல வேணும் அப்படின்னா நான் இதை செலக்ட் பண்றேன். இப்படி இருக்கு, சரிங்களா? கிரீன் வேணுனாலும் கிரீன், இல்லை டார்க், ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வெளியே வந்துட்டு மெனு பார்ல ஹோம் மெனுக்கு போங்க. ஹோம் மெனுக்கு போன உடனே லே அவுட் அப்படின்னு இருக்கும். இந்த லே அவுட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டு இதுல பிளாங்க்னு இருக்கு பாருங்க, இந்த பிளாங்கை செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளாங்க் சீட் வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல நாம ஏ அப்படிங்கிற எழுத்து எழுதணும். அதாவது ஏ லெட்டர் வந்து நம்ம போடணும். அதுக்கு இதே ஹோம் பேஜ்ல தான் இங்க டெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நம்ம ஸ்லைட்ல வச்சு கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க ஓபன் ஆகணும். ஆன உடனே இந்த இது கொஞ்சம் டார்க்கா தெரியுது பாருங்களேன், இது இந்த இதை நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த டெக்ஸ்ட் பார் ஓபன் பண்ண உடனே இந்த போர்ஷன் வந்து நான் ஆரோ மார்க் காட்டுறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து எனேபிளா தெரியுது. இதுல ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம மாத்திக்கலாம். நம்ம தமிழ் வேணும்னா பாமினி ஃபாண்ட் இருக்குது. இதுல என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம மாத்திக்கலாம். இப்போதைக்கு பிளாக் ஏர்டெல் பிளாக் போட்டிருக்கேன். இதுல நமக்கு எந்த சைஸ்ல வேணும், 48 வச்சிருக்கிறேன். போல்டா வேணுமா, இட்டாலிக்ல வேணுமா, அண்டர்லைன் போடணுமா, ஷேடோ கொடுக்கணுமா, இது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த கர்சர் வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸேவும் அந்த ஃபாண்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசாயிருச்சு. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏ லெட்டர் மட்டும்தான் போட போறோம். ஓகே, இந்த ஏ எனக்கு வேண்டாம், அண்டர்லைன் வேண்டாம் அப்படின்னா பேக் போயிட்டு இட்டாலிக் எடுத்து விட்டுட்டு ஏ, அண்டர்லைனும் வேண்டாம் அப்படின்னா அதையும் கிளிக் பண்ணிட்டு நாம ஏ போடலாம். இப்போ இது ரொம்ப சின்னதா இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இதையும் நம்ம பெருசாக்கிக்கலாம். இதை செலக்ட் பண்ணணும். நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா முதல்ல இப்படிதான் இருக்கும். நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். எந்த ஒரு பாக்ஸும் தெரியாது, அந்த லெட்டர் மட்டும் நமக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த ஏ லெட்டரை வந்து நாம பெருசாக்கணும் அப்படின்னா அந்த மேல அந்த ஏ லெட்டர் மேல வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகுது இல்லையா? பாக்ஸ் கூட ஒரு கர்சரும் ரெடியா இருக்குது. அத செலக்ட் பண்ணணும். இப்போ ஏ லெட்டரை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணின உடனே இதுக்கு பக்கத்துலயேவும் அந்த இதெல்லாம் கேட்கும், போல்ட் பண்றதா, கலர் மாத்துறதா அப்படின்னு. அப்போ அப்போ இதுல வந்துட்டு ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம 48 இருக்குது. இதை விட பெருசா வேணும் அப்படின்னா இதுல 96 வரைக்கும் தான் இருக்குது. இல்ல இதை விட பெருசா வேணும் அப்படின்னா
இங்க பக்கத்துல ஃபாண்ட் சைஸுக்கு பக்கத்துலயேவும் ஒரு கேபிட்டல் ஏ போட்டு கிரேட்டர் தென் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை அமுத்த அமுத்த நமக்கு பாருங்க எவ்வளவு பெருசா வருது அப்படின்னு. இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏய நம்ம கிளிக் பண்ணிட்டே இருந்தா நமக்கு தேவையான அளவுக்கு ஏ பெருசா வரும். இதை தூக்கி நடுவுல வச்சு, சரியா? நம்ம இப்போ ஏ லெட்டருக்கானது பார்த்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இப்படியே இருக்குது. இதுக்கு அடுத்த ஸ்லைட்ல வந்து நமக்கு ஏ ஃபார் ஆப்பிள், ஆப்பிள் அப்படிங்கிற படம் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைட்ல, இந்த ஸ்லைடு இது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு போட்டு ஒரு ஸ்லைடு இருக்குது பாருங்க. எஸ் இருக்குது. இந்த ஸ்லைட்ல வச்சு நம்ம ரைட் கிளிக் பண்ணினா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இங்க நியூ ஸ்லைடுன்னு இருக்குது பாருங்க, அந்த நியூ ஸ்லைடுக்கும் வரலாம், அப்படியும் வரலாம். நம்ம இன்சர்ட்குள்ள போயிட்டு இங்க ஃபர்ஸ்ட், அதாவது இன்சர்ட் மெனுக்குள்ள போன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது நியூ ஸ்லைடுன்னு இருக்குது. அந்த நியூ ஸ்லைடு போட்டு blank அப்படின்னு போட்டாலும் நியூ ஸ்லைடு வந்துடும். இது மாதிரி செய்யலாம், இப்படியும் செய்யலாம். அதாவது 2 முறையில நியூ ஸ்லைடு கொண்டு வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு 1 2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ 2வது ஸ்லைட்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி ஒரு ரெட் கலர்ல காட்டுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நம்ம இந்த ஒர்க்கிங் பார்ட்ல வந்துடும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு முடிஞ்சுது. செகண்ட் ஸ்லைடுக்கு இப்போ நம்ம போகணும். சரி, இந்த இடத்துல நாம டவுன்லோட் பண்ணி வச்சிருந்த ஆண்ட் படம் வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்சர்ட் மெனுக்குள்ள போய் பிக்சர்ஸ்ன்னு இருக்குது பாருங்க, அந்த பிக்சர்ஸை கிளிக் பண்ணா ஒரு பாப்அப் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல நாம எங்க வச்சிருக்கிறோம், இந்த சைடுல இருக்குது பாருங்க, இந்த இடது பக்கம் திஸ் பிசி 3D ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் இருக்கும். நம்ம மெயின் ஹோம், அதாவது டெஸ்க்டாப்ல என்னென்ன வச்சிருக்கோமோ அதெல்லாம் வரும். இப்போ நம்ம டெஸ்க்டாப்ல கிளிக் பண்றோம், இந்த கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்குதோ அது பூரா அந்த இடத்துல வந்துடும். சரி, இப்போ நம்ம டெஸ்க்டாப் கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல PMA 1ன்னு இருக்குது இல்லைங்க, அதுல தான் நம்ம பிக்சர் வச்சிருக்கோம். அதை டபுள் கிளிக் பண்ண உடனே இந்த ஆண்ட் பிக்சரை நம்ம கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே இங்க ஃபைல் நேம் அப்படிங்கிற இடத்துல ஆண்ட் அப்படிங்கிற படம் செலக்ட் ஆயிடுச்சு. இதை வந்து இங்க இன்சர்ட்னு கொடுக்குறோம். இன்சர்ட்னு கொடுத்த உடனே அந்த படம் இங்க வந்து நின்னுருச்சு. நிக்குதா? ஓகே. இது கொஞ்சம் சாஞ்சு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா ஓகே, இதை அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரு செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ஆரோ, ரவுண்ட் ஆரோ இருக்குது இல்லைங்க, அதை வந்து நம்ம அதை 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 கிளிக் பண்ணி இப்படி இப்படி நகர்த்துனா அது வந்து அந்த படமேவும் நமக்கு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆண்ட் படம் வச்சாச்சு. சரி, இதுக்குரிய பேரு நம்ம எழுதணும், ஆண்ட் அப்படின்னு எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு போகணும். டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போய் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி நாம எந்த ஸ்லைட்ல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த இது வந்துடும். இது வந்த உடனே நமக்கு என்ன லெட்டர்ல என்ன சைஸ், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட்ஸ் என்ன ஃபாண்ட்ல வேணும் அப்படிங்கிறத நாம செலக்ட் பண்ணலாம். ஃபாண்ட் சைஸ் ஓகே.
சரி இந்த கலர் இப்படி வேண்டாம். வேற கலர்ல நம்ம குடுக்கலாம் அப்படின்னாலும், பாருங்க அந்த ஆண்ட்ட செலக்ட் பண்ண உடனே, அந்த வேர்ட செலக்ட் பண்ண உடனே, நமக்கு ஒரு பாக்ஸ் பக்கத்திலேயே தெரியுது. இத போல்ட் பண்ணிக்கிடலாம். இது ஃபாண்ட் சைஸு, கலர்ன்னு இருக்கு பாருங்க. இந்த ஏ அப்படின்னு போட்டு, அதாவது லெட்டர் கலர வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ அது ஒயிட்ல இருக்குதா? எல்லோ இல்ல கிரீன் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஓரமா போயிடுச்சு அப்படின்னோடனே, இப்போ இந்த பாக்ஸ் செலக்ட் ஆயிருக்குது பாருங்களேன். ஓகே செலக்ட் ஆயிருக்குது. இப்ப நடுவுல ஒரு கர்சர் வேற நிக்குது. ஓகே. இத இன்னொரு கிளிக்கு அந்த பாக்ஸ் வந்து டாட்டட் லைனா நமக்கு தெரியுது. அத இன்னொரு கிளிக் பண்ண உடனே ஸ்ட்ரெய்ட் லைனா வந்துரும். இப்போ நாம கிளிக் பண்ணிட்டு மவுஸ நகர்த்துனோம் அப்படின்னா, அந்த வார்த்தைய நம்ம எங்க வேணாலும் நகர்த்திட்டு போலாம். ஓகே. ஆண்ட். சரி. ஆண்ட் மட்டும் படிச்சா பத்தாது. இப்போ ஆண்ட் இமேஜ் வருது அப்டின்னா, இதுக்கு அடுத்த ஆப்பிள் இமேஜ் வரும்போது, ஆண்ட்ட மறந்துருவாங்க அப்டின்ற ஆண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிறணும் பிள்ளைங்க அப்டிங்கிறதுக்காக, நாம அடுத்த அ ஸ்லைட்ல ஆண்ட்ங்கிற பேரும் இருக்கணும் அப்டின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்டின்னா, இங்க பக்கத்துல எழுதலாம். ஆண்ட் அப்டிங்கிறதை எழுதலாம். எப்டின்னு பாருங்க. இதையும் டூப்ளிகேட் ஸ்லைடு எடுக்கலாம். இப்போ வந்துட்டு பாருங்க, இத ஒரு கிளிக் பண்ணோம். பண்ண உடனே இந்த பாக்ஸ் வந்து டாட்டட் லைனா இருக்குது. இப்போ அந்த டாட்டட் லைன்ல வச்சு இன்னொரு கிளிக் பண்ணோனே ஸ்ட்ரெய்ட் லைன் ஆயிருது. இப்போ இத கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி குடுத்தா இன்னொரு ஆண்ட் வந்துருச்சு. ஓகேவா? அதாவது அந்த ஆண்ட் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி அப்படின்னா என்ன? காப்பி குடுக்குறோம். அடுத்து காப்பி பண்றோம். அடுத்து கண்ட்ரோல் வி அப்படின்னா என்ன? பேஸ்ட். அப்படின்னோனே இன்னொரு அ வார்த்தை நமக்கு கிடைச்சிருது. சரி இது ரொம்ப பெருசா இருக்கு. இத கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறலாம். அப்படின்னா 88 வந்துட்டு ஒரு 72, 80 வச்சுக்கிறோம். இல்ல 18 ரொம்ப பெருசா இருக்குது. 72 வச்சுக்கிருவோம். ஓகே. இத வந்து இங்க மேல இருக்கட்டும். ஓகே. சரி. என்னடா இங்க ஒரு ஆண்ட் இருக்கு, இங்க ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு பிள்ளைங்க இது பண்ணிறக்கூடாது அப்படின்னு நம்ம நெனச்சோம் அப்படின்னா, சரி இங்க ஒரு தடுப்பு மாரி இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இந்த ஹோம் மெனுல நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்தோம் தானுங்க. அதுக்கு பக்கத்திலேயேவும் ஒரு லைன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி, இங்க கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா, அதுவாவேவும் ஒரு லைன் அதுவாவே இதா இருக்கும். இங்க ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு பாயிண்ட்டும், எண்டிங்ல ஒரு பாயிண்ட்டும் இருக்கும். இது நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. மறுபடியும் இப்படி பண்ணிட்டோம்னா, ஐயோ! இது என்ன இங்க நின்னுக்கிருச்சு அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இத செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ண உடனே ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும், எண்ட் பாயிண்ட்டும் காட்டும் நமக்கு. இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்ட கிளிக் பண்ணி, நம்ம மவுஸ நகர்த்துனோம் அப்படின்னா, நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெய்ட் லைன் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி போட்டுட்டு, சரி இது கொஞ்சம் இன்னும் டார்க்கா இருந்தா நல்லாருக்கும். இல்ல வேற கலர் இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னா, நமக்கு இங்க நம்ம செலக்ட் பண்ணோம் தானே, இந்த லைன் செலக்ட் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்திலேயேவும் ஷேப் அவுட்லைன் இருக்குது பாருங்க. அதுல அத செலக்ட் பண்றோம். அதுல டிராப் டவுன் அமுத்துனோம் அப்படின்னா, நமக்கு அந்த கலரு மாத்திக்கிடலாம். அதுக்கு கீழேயேவும் இந்த வெயிட்ன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணோம்னா, நமக்கு எந்த அகலத்துல வேணும் அப்படிங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் ஒவ்வொன்னா கீழ இறக்க இறக்க, அந்த கோடோட தடிமன் வந்து மாறிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ இது நல்லாருக்கும். ஓகே. இது நல்லாருக்கு. சரி இது ஒரு டாட்டட் லைனா வேணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். இத இப்படி செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் வந்து டாட்டட் லைனா வேணும் அப்படின்னா,
இப்ப எதுவுமே செலக்ட் இல்லாம இருக்குது. இப்போ இத நம்ம செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம எந்த இடத்துல என்ன வேலை செய்யணுமோ, அந்த இத நம்ம செலக்ட் பண்ணா தான் இந்த பிபிடிய பொறுத்தளவுல நம்ம வேலை செய்ய முடியும். இப்ப நான் இந்த கோட வந்து ஒரு டாட்டட் லைனா இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த கோட செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஷேப் அவுட்லைன் இருக்குது பாருங்க. இத நம்ம கிளிக் பண்ணிட்டு, நாம அப்படியே கீழ அதாவது கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். வேணும்னா. சரி. இந்த அவங்க குடுத்த கலர்ஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா, இங்க பாருங்களேன். அதுவாவே மாறுது பாருங்க. இதை வச்சே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம். நமக்கு மோர் கலர், மோர் அவுட்லைன் கலர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இத செலக்ட் பண்ணாலும், நமக்கு வேணுங்கிற கலர் இங்க இருக்கும். இத செலக்ட் பண்ணிட்டு, ஓகே குடுத்தாலும் நமக்கு அந்த கலர் வந்துரும். சரி, இப்போ நம்ம இத வந்து டாட்டட் லைனுக்கு பார்க்கணும். சரியா? இந்த வெயிட்க்கு அடுத்து டேஷஸ்ன்னு இருக்கு பாருங்க. இத நம்ம கிளிக் கிளிக் பண்ணோம்னா, இது சாதா லைன். அடுத்தது பாருங்க, டாட்டட் லைன் வந்துருச்சா? அடுத்தது பாருங்க, அடுத்தது பாருங்க. இது மாதிரி நமக்கு வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஓகே. இது வந்து 2வது ஸ்லைடு. சரியா? இந்த 2வது ஸ்லைட்ல நம்ம இவ்ளோ வேலை செஞ்சுட்டோம். சரி. இப்போ இந்த ஸ்லைட நம்ம டூப்ளிகேட் ஸ்லைடு எடுக்கணும். பாருங்க. இது 2வது ஸ்லைடு இந்த பக்கம் இருக்குது இல்லையா? நம்ம இடது கை பக்கம். அந்த 2வது ஸ்லைடு மேல வச்சு, ரைட் கிளிக் பண்ண உடனே கட், காப்பி, பேஸ்ட், நியூ ஸ்லைடு அதுக்கு கீழ டூப்ளிகேட் ஸ்லைடுன்னு இருக்கு. அதை நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு டூப்ளிகேட் ஸ்லைடு வந்துரும். இத கவனமா செய்யணும். அந்த டூப்ளிகேட் ஸ்லைடு கீழேயே டெலீட் ஸ்லைடு இருக்குது. நம்ம ஆக்சுவலி நம்ம அதை என்ன பண்ணிருவோம் அப்படின்னா, டக்குன்னு பாருங்க கட், காப்பி, பேஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நியூ ஸ்லைடு இருக்குது, டூப்ளிகேட் ஸ்லைடு கீழ டெலிட் ஸ்லைடு இருக்கு பாருங்களேன். நம்ம டக்குன்னு வேலை செய்யும்போது, சப்போஸ் இத டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சத ஒண்ணும் பதட்டப்பட வேண்டியதே இல்ல. கண்ட்ரோல் இசட் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் இசட் குடுத்துட்டோம்னா, நாம என்ன பண்ணோமோ அதுக்கு அப்படியே அது அன்டூ ஆயிக்கும். சரிங்களா? நம்ம எப்பயுமே டென்ஷனே ஆகக்கூடாது. ஐயோ! நம்ம இது போயிடுச்சே, அது போயிடுச்சேன்னு நம்ம பதட்டமே படக்கூடாது. ஓகே. இப்போ 3 ஸ்லைடு ஆயிடுச்சு. 1வது ஸ்லைடுல லெட்டர் மட்டும். 2வது ஸ்லைடுல நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஒரு வார்த்தை. அந்த பிக்சருக்குரிய வார்த்தைய நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். ஒரு கோடு போட்டு அந்த வார்த்தை பக்கத்துல இருக்கிற மாதிரி அதையும் நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். ஓகே. அடுத்து டூப்ளிகேட் ஸ்லைடு. இப்போ 3வது ஸ்லைடு. இதுல வந்துட்டு அடுத்து என்ன படம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து பிளாங்கா இருக்கணும் தானே? இப்போ பாருங்க. இந்த ஆண்ட் அந்த படத்தை வந்து ஒரு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு நம்ம கீபோர்ட்ல டெலிட் பட்டன் இருக்குது பாருங்க. அந்த இதை டெலிட் பண்ணோம்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது போயிடும். சரி, அடுத்து இப்போ இந்த ஆண்ட் இத ஏன் டெலிட் ஆகல? பாருங்க. இது டாட்டட் லைனா தான் இருக்குது. அதாவது இது இன்னும் டெக்ஸ்ட் பாக்ஸா தான் இருக்கு. இன்னும் செலக்ட் ஆகல. டாட்டட் லைன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ். இத வந்து இன்னொரு கிளிக் பண்ணாதான் இது செலக்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இத இப்போ டெலிட் பண்ணா போயிடும். ஓகே. இப்போ இது அப்படியே இருக்கும். அதாவது 2வது ஸ்லைட்ல இருக்கிற மாதிரியே இந்த ஆண்ட் அப்படிங்கிறது இடது பக்கம் நம்ம வச்சிருக்கணும்னு நினைச்ச ஆண்ட் அப்படியே இருக்குது. 2வது அதுக்கு அடுத்த ஸ்லைடு அதாவது 3வது ஸ்லைடுல அந்த ஆண்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அது அப்படியே தான் இருக்கு. இந்த பிளேஸ்ல நம்ம ஆப்பிள் படத்தை செட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இன்சர்ட் பார்க்குள்ள போய் பிக்சர்ஸ்ல போய் ஒரு பாப்அப் பாக்ஸோ நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம். அதனால அதுவே ஓபன் ஆகும். பாருங்க இங்க மேல பாருங்க. யூசர்ஸ், டெஸ்க்டாப், PMI நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஓபன் ஆயிடும். ஓகே. ஆப்பிள் பழத்தை செலக்ட் பண்ண உடனே இங்க இந்த ஃபைல் நேம்ல அந்த ஆப்பிள் அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் இங்க வந்துரும். இத வந்து இன்சர்ட் கொடுத்த உடனே நமக்கு இந்த படம் வந்துருச்சு. ஐயோ! இந்த படம் எனக்கு பிடிக்கலையே இந்த இதுல அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, பழைய ப்ராசஸ் தான். நம்ம நேத்து நடத்தின மாதிரி அந்த வேணுங்கிற பிக்சர்ஸ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு, அத இங்க கொண்டு வந்துக்கலாம். வேற ஒண்ணும் இல்ல.
ஓகே, ஆப்பிள். இதுக்கு பிக்சர் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அலைன் பண்ணியாச்சு. பிக்சர் ஓகே இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பேர் எழுதணும். ஆப்பிள் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி இங்க கொண்டு வந்த உடனே டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம இதை என்னன்னு செலக்ட் பண்ணோம், எந்தது இதுதான். நம்ம எத்தனை வச்சோம், இது 88. ஓகே, 88 ஃபாண்ட் சைஸ் வச்சுட்டு நாம டைப் பண்ணலாம். பிபி ஓகே, ஆப்பிள்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ இது டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் இருக்கு, நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கலர் வேண்டாம் அப்படின்னு நம்ம பண்ணோம்னா இதை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு பிடிச்ச கலர்ல வச்சுக்கிடலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆப்பிள் போட்டாச்சு, அதாவது டைப் பண்ணியாச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, ஓகேவா, இன்னொரு காப்பி எடுத்தாச்சு. இது எதுக்கு, இந்த இடத்துல இடது பக்கத்துல ஆண்ட்டுக்கு கீழே வரணும் இந்த ஆப்பிள் அப்படிங்கிறதுக்காக. மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நம்ம எவ்வளவு வச்சோம், 72 தானே வச்சோம் அது ஆண்ட்டுக்கு, அதாவது இந்த பக்கம் இருக்கு. ஓகே ஓகே, ஆண்ட்டுக்கு கீழே ஆப்பிள். ஓகே, இதை போல்டு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓ எஸ், போல்டு பண்ணிட்டோம்னா அண்ட் ஆப்பிள். இப்போ இதையும் நம்ம போல்டா மாற்றணும். செலக்ட் பண்ணிட்டு போல்டு போட்டாச்சு. ஓகே, இந்த கலர் நம்ம பிடிக்கல அப்படின்னா நம்ம வேற கலர் நம்ம மாத்திக்கலாம். இது செகண்ட் ஸ்லைடு, அதாவது ரெண்டாவது படம். நமக்கு ஸ்லைடு வந்து 3, படம் வந்து 2. இன்னொரு பிக்சர் வேற நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்பிள் அப்படியே இருக்கணும், மூணாவது ஆக்ஸ் அப்படிங்கிறது இங்க வரணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், இந்த மூணாவது ஸ்லைட்ல கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணணும். பண்ணிட்டு டூப்ளிகேட் ஸ்லைடு எடுக்கணும். டூப்ளிகேட் ஸ்லைடு எடுத்த உடனே நமக்கு 4வது ஸ்லைடு வந்துருச்சு. ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணணும், 4வது ஸ்லைட்ல தான் நம்ம இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா இதை ஹைலைட் பண்ணி அதுவே கொடுத்துரும். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்றோம்னா 3வது ஸ்லைடு, 2ன்னா 2வது ஸ்லைடு. ஓகேவா? இப்போ 4வது ஸ்லைட்ல இதுல வந்து படம் வந்து இது தேவையில்லை. அப்போ நம்ம அந்த படத்தை செலக்ட் பண்ணி கீபோர்ட்ல டெலீட் கொடுக்கணும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ், இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆப்பிள செலக்ட் பண்ணிட்டு டெலீட் கொடு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆக்ஸை வந்து இங்கே கொண்டு வரணும். ஆக்ஸ் பிக்சரை இப்போ இன்செர்ட்டுக்குள்ள போய் பிக்சர்ஸ் செலக்ட் பண்ண உடனே ஆக்ஸ் பிக்சர் செலக்ட் பண்ணி இன்செர்ட் கொடுத்துட்டோம்னா வந்துச்சு. ஆஹா, இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குதே அப்படின்னு. இந்த கார்னர்ல சைட்ல இருக்கிற அந்த பாயிண்ட்டை நம்ம இது பண்ணக்கூடாது. கார்னர்ல இருக்கிற பாயிண்ட்டை நாம டிராக் பண்ணி நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு பிக்சர்ஸை நம்ம கொண்டு வந்துக்கலாம். பெருசாவோ சின்னதாவோ நாம கொண்டு வந்துக்கலாம். ஓகே, சரி, இதை வந்து நம்ம பிக்சர் கொண்டு வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் ஆக்ஸ்ன்னு எழுதணும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்து இங்க வைக்கிறோம். நமக்கு ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும், அதை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஒரு ஃபாண்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எல்லா ஸ்லைட்லையும் ஃபாண்ட் வந்து ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இல்லை வேற மாதிரி போடணும் உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா போடலாம். ஆனா ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிட்டாதான் நமக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும். சரி, இப்போ ஃபாண்ட் சைஸ் போட்டாச்சு, போல்டு கொடுக்கணும். ஓகே, ஓகே,
டைப் பண்ணியாச்சு. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ வச்சுக்கலாம். ஓகே. இத இந்த கலர் நமக்கு வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஓகே, இத செலக்ட் பண்ணி நம்ம ஃபாண்ட் சைஸ் எவ்வளவு வச்சோம்? 72. ஓகே, இத கொண்டு போய் இந்த ஆப்பிளுக்கு கீழே வச்சு. ஓகேவா? இவ்வளவுதான். நாம செலக்ட் பண்ண பிக்சர்ஸ இப்படி ஏ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்கிறோம்? ஏ ஃபார் ஆண்ட், ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆக்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறோம். இதுதான் இன்னைக்குரிய பாடம். ஓகேங்களா? ஓகேங்களா டீச்சர்ஸ்? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதுல வந்துட்டு நீங்க இத வந்து எப்படி அப்லோட் பண்றது? கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணணும் தானே? எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்லோட் செக்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, இப்ப பாருங்க. இப்பதான் நம்ம ஃபைலுக்கு வரோம். இவ்வளவு நேரம் மெனு பார்ல ஹோம், இன்சர்ட், டிசைன் பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் ஃபைலுக்குள்ள போறோம். ஓகே, ஃபைல். இதுல எக்ஸ்போர்ட்னு இருக்குது பாருங்க. அதுக்கு முன்னாடி சேவ் அஸ்ன்னு இருக்குது பாருங்க. சேவ் அஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நமக்கு எந்த, அதாவது திஸ் பிசி அப்படின்னு கொடுக்குது பாருங்களா. இந்த பிசில எந்த ஃபோல்டர்ல நாம அதை சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து கரண்ட் ஃபோல்டர் பிஎம்ஐ அந்த இதுலயே நம்ம ஃபோல்ட் பண்ணி, அதாவது சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதே செலக்ட் பண்றேன். பண்ண உடனே என்ன பேர்ல வேணும் அப்படின்னு கேட்கும் பாருங்க. ஃபைல் நேம் அதுவே சூஸ் பண்ணிக்கிறச்சு ஏ. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதுக்கு பேர் கொடுத்துட்டோம். அதனால ஃபைல் நேம் வந்து ஏ. டைப், அதாவது சேவ் அஸ் டைப், நமக்கு எந்த மாதிரி டைப்ல சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறத அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அதை நம்ம கிளிக் பண்ண உடனே எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறத கீழே ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜேபெக் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். ஜேபெக் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இது மெயின் நமக்கு. அதாவது ஃபைல் நேம் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். பிபிடி ஓபன் பண்ணும் போதே நாம ஃபைல் நேம் கொடுத்துட்டோம். அதனால அந்த ஃபைல் நேம் பிரச்சனை இல்லை. டைப் எந்த மாதிரி டைப்ல நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இத வந்து அதை கிளிக் பண்ண உடனே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஜேபெக் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணணும். இதுலயே ஜிப் எல்லாம் இருக்குது, ஆனா அது அவ்வளவு நல்லா இல்லை. அதனால ஜேபெக் ஃபைல நம்ம சேவ் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துட்டா நமக்கு சேவ் ஆயிரும். ஆல் ஸ்லைட்ஸ் அப்படின்னு கேட்கும். அதாவது எத்தனை ஸ்லைடு அப்படின்றத கேட்கும். நம்ம 4 ஸ்லைடு தானே எடுத்திருக்கிறோம். 4 ஸ்லைடு, ஆல் ஸ்லைட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்த உடனே அது சேவ் ஆக ஆரம்பிக்கும். இதை டக்குன்னு நம்ம க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இது நம்ம இதுக்கு பேர் கொடுத்துட்டோம், எல்லாம் செஞ்சாச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்துடணும். ஏன்னா இந்த பவர் பாயிண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அதை வந்து கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா பவர் பாயிண்ட்ல போய் சேவ் ஆயிரும். நம்ம இன்னுமே நம்ம இதுக்கு அடுத்து இன்னும் நான் இன்னும் பிக்சர்ஸ், வேர்ட்ஸ் பிள்ளைங்க தெரியணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இன்னும் நம்ம சேர்த்துக்கிறலாம். அதுக்காக இது பவர் பாயிண்ட் இன்னும் நம்ம எப்ப வேணாலும் இதை ஓபன் பண்ணி நம்ம வேலை செய்யற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நாம இப்போ வேலை செஞ்ச பவர் பாயிண்ட் இங்க நிக்குது பாருங்களேன்.
ஏ அப்படின்னு அதுக்கு அடுத்து முன்னாடி ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் ஆயிருக்குது பாருங்க, ஏ அப்படின்னு. இதுதான் ஜேபெக் ஃபார்மேட். ஸ்லைடு 1, ஸ்லைடு 2, ஸ்லைடு 3, ஸ்லைடு 4. இதை வந்து ஜேபெக் ஃபார்மேட்ல இது இருக்குது. இதை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே. and ஆப்பிள் ஆக்ஸ். ஓகே, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் 4 ஸ்லைடு நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 ஸ்லைடுமேவும் அப்லோட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணுவோம், எங்க போகணும், கூகுள் குரோம்க்கு போய் ஓபன் பண்ணிட்டு கூகுள் டிரைவ் அல்லது ஒன் டிரைவ் எடுத்து அதுல இந்த ஃபைலை நாம அப்லோட் பண்ணணும். ஆப் என்னென்ன ஆப், எதுல, கூகுள் டிரைவ். அதை செலக்ட் பண்ணிட்டு நியூ, இந்த கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்கை எடுக்கிறது தான் இப்போ நமக்கு கொஞ்சம் தகட்டலா இருக்குது. இப்போ அதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதோ இருக்கு பாருங்களேன், இந்த பிளஸ் நியூ. ஃபைல் அப்லோட் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த ஃபைல் அப்லோட நம்ம கிளிக் பண்ண உடனே ஒரு பாப்அப் பாக்ஸ் வரும். எந்த ஃபைல் அப்பது அந்த ஃபைலை இப்போ நம்ம செலக்ட் பண்ணணும். டெஸ்க்டாப்ல பிஎம்ஐ அப்படி ஆக்சுவலி இதுவே ஓப்பன் ஆகுது பாருங்களேன். நம்ம நேத்தே நம்ம அப்படி அப்லோட் பண்ணதுனால அதுவே ஓகே ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, பாருங்க எப்படி செலக்ட் பண்றதுன்னு பாருங்க. அதாவது இப்போ இது ஓப்பன் ஆச்சு டெஸ்க்டாப்ல. இங்க பாருங்க இடது பக்கம் டெஸ்க்டாப்ல என்ன ஓப்பன் ஆயிருக்குது, இங்க மேலேயும் பாருங்க திஸ் பிசி டெஸ்க்டாப் பிஎம்ஐ 1 நம்ம அந்த ஃபோல்டர்ல தான் வச்சிருக்கோம். ஓகே, இந்த ஏங்கிற ஃபோல்டர்ல உள்ள இருக்கு. இதுல ஸ்லைடு 1 ஒரு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா ஸ்லைடும் செலக்ட் ஆயிரும். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். நாலுமே தனித்தனியா ஓப்பன் ஆகுது பாருங்களேன். ஆயிருக்குதுங்களா? ஓகே, இது நம்ம எங்க இருக்குன்னு தேடணும். ஏ அப்படிங்கிறதுல தானே இருக்குது.
சரி சரி இந்த இருக்கு பாருங்க. ஸ்லைடு 1, ஸ்லைடு 2, ஸ்லைடு 3, ஸ்லைடு 4 அப்படின்னு. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கா தனித்தனியா லிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ ஸ்லைடு 1க்கான லிங்க்கு ஸ்லைடு 1 கிளிக் பண்ணிட்டு அதாவது செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கெட் லிங்க்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே நமக்கு லிங்க் கிடைச்சிரும். இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல இருக்குதா, எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு இருக்குதா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு அதுல எனி ஒன் வித் த லிங்க் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டு காப்பி லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா காப்பி ஆயிரும். லிங்க் வந்து காப்பி ஆகி நாம வந்துட்டு கூகுள் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவாங்க மிஸ்? எல்லாருக்கும் ஓகே ஆயிடுச்சா? எல்லாம் பாக்ஸ்ல போடுங்க. உங்களால மியூட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரி இது செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுறங்க, பேச முடியுதான்னு பாருங்க. பேசு. வணக்கம் மிஸ், நான் மதுரையில இருந்து சாந்தி பேசுறேன். சாந்தி மிஸ் சொல்லுங்க மிஸ். நல்லா இருக்கீங்களா மிஸ்? எல்லாரும் எதுவும் டவுட்? ரொம்ப நேத்து தான் அட்டெண்ட் பண்ண முடியல மிஸ். பரவாயில்லைங்க. இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அது இது பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் மிஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகேங்க ஓகேங்க. வேற யாருக்காவது டவுட்? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? டவுட் இருந்தா குரூப்ல கேளுங்க, ஓகேவா? நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கேளுங்க. இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன வச்சுக்கலாம்? பி வச்சுக்கலாமா? நான் செஞ்சு காட்டிட்டேன். நீங்க எல்லாருமே பிக்குரிய பிக்சர்ஸ், நீங்க என்ன பிக்சர்ஸ் என்ன வேர்ட்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது 2 மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்லைடு வந்துட்டு பி அப்படின்னு இருக்கணும், இன்னொரு ஸ்லைடு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பி ஃபார் பி, பி ஃபார் பியர், பி ஃபார் பால், ஏதாவது ஒண்ணு. அப்போ 2 ஸ்லைடு மட்டும் நான் வந்து கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுல ஸ்லைடு 1 ஸ்லைடு 2க்கான லிங்க் அதுல அனுப்பி விடுங்க, ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ மிஸ்.